வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. சண்டே ஈவினிங் 6 o'clock ஆகுது. போட்டு போட்டு அவன் மடியிலே தான் உட்காந்துருப்பார் இவர். நாடி லைட்டாக குழந்தைக்கு ஃபீவரு. என்ன இப்போ லைட்டாக 2 நாளாக ஃபீவர். இப்போல்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் சென்னையிலும் சரி, எல்லா இடத்துலையும் சரி ஃப்ளூ ஃபீவர் ஏதோ ஒன்று பரவுதான். ஜலதோஷம், கோல்டு, ஜுரம் அந்த மாதிரி லைட்டாக ஃபீவர். காலையில் டல்லாக இருக்கும். இல்லாட்டி இது மாதிரி உட்கார மாட்டாங்க, நல்லா பண்ணியிருப்பான். குழந்தைங்களுக்கு எதனா ஒன்றுனா நம்மளும் மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ லைட்டாக ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மருந்து தந்தா இருக்காங்க. நவரி யார் நவரி ஃபோன் யார் பாரு. என் ஒய்ஃபுக்கு குழம்பு தூள், சாம்பார் தூள் கேட்டு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அது போய் டெலிவரி போகணும். அது கொடுத்துருவோம். இங்கே மேடை உட்காந்தான். அந்த லோக்கலில் தான் நான் திரும்ப கொடுத்துருவேன். இந்த இன்றைக்கிறது குழம்பு தூள், சாம்பார் தூள் அது வந்து எப்பவும் வீட்டில் ஸ்டாக் இருக்கும். 8 கிலோ 10 கிலோ செஞ்சு வச்சுருவோம். ஆனால் இந்த ரசத்தூள், இட்லி பொடி, இட்லி கொள்ளு பொடி அதெல்லாம் நீங்கள் கேட்டப்புறம் செஞ்சு தருவாங்க. இன்றைக்கி கூட துபாயிலேருந்து ஒரு பிரதர் கேட்டிருந்தார். என்கிட்ட பேசணுமாம்மா? ஒரு நிமிஷம். ஹைதராபாத்லேருந்து ஒரு சிஸ்டர் பேசுனாங்க. இப்போது இன்ஸ்டாலெலாம் நம்பர் போடுறதால, யூடியூப்லையும் சரி, இன்ஸ்டாவில் இப்போ நம்பர் போடுறதால ஒரு நாளைக்கு ஒரு 20-30 கால் வந்துருந்தா இருக்குது. ஏன்னா அண்ணா வீடியோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, உங்கள் இது பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கல்யாண வீட்டு ரசம் பண்ணேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணேன். அதே கிட்ட 10 பேர் ஃபோன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குது நான் பண்ணுறது. ஒரு 2 தக்காளி போட்டிங்க, ஒரு 10 பல்லு பூண்டு, பச்சை மிளகா, டக்குன்னு பண்ணிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கறது ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. நாங்களும் செஞ்சு பார்க்குற நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. வீட்டில் ரசப்பொடி எப்பவும் இருக்கும். இன்றைக்கி பார்த்து காலி ஆகிடுச்சு. இன்றைக்கி கொரியர் அனுப்பிச்சாச்சு. இன்றைக்கி நைட்டு ரசப்பொடியை ஒய்ஃப் பண்ணுவாங்க. சரி, டக்குன்னு என்ன பண்ணலாம் சொல்லி ஒரு மிக்ஸி எடுத்தேன். மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அதில் கொஞ்சோண்டு பருப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சிட்டு குறைன்னு அரைச்சிட்டு, ரொம்ப ஈஸி தான். வானலியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, இதே நம்ம அரைச்சி வச்சதை பச்சையாத்துக்கு அதில் போட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நான் புளி தண்ணி அதில் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தால் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறங்கினா சூப்பராக ஒரு கல்யாண வீட்டு ரசம். நல்லா இருந்துச்சு இல்லை? அவ்வளோதான். எப்போவுமே நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறதான், சிம்பிளாக பண்ணால் எப்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி பண்ணி பண்ணால் நல்லா இருக்காது. ஒன்று காரம் ஜாஸ்தி இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும், எதனா ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் சிம்பிளாக கேஷுவலாக செஞ்சு பாருங்களேன், எதுவும் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு கல்யாண வீட்டு ரசம் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ண அனைவருக்கும் சரி, ஃபோன் பண்ணி விஷ் பண்ண அனைவருக்கும் சரி. ஒரு பிரதர் துபாயிலேருந்து ஃபோன் பண்ணார், மகேஷ். எஸ், அவர் சொன்னார், ஆனால் சமையலை உங்களை பார்த்தா நான் கற்றுக்கணும்னு சொன்னார். அவர் துபாய்க்கு வந்து இந்த குழம்புத்தூள், சாம்பார் தூள் அனுப்ப சொல்லியிருக்காரு. அது ஒரே டீட்டெயில் என்னன்னு தெரியல, அவரே பேசி சொல்கிறேன்னாரு. ஓகே, தேங்க்யூ மகேஷ், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ.